ஹாய், நான் இப்போ ஆக்ஸி ப்ளஸில் இருக்கேன். ஆக்சுவலாக இங்கே நான் வர்றதுக்கு காரணமே ஓசோன் தெரப்பின்ற ஒரு செஷன் எடுக்கிறதுக்கு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்ட் 6 மந்த்ஸ் முன்னாடி இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஐ படத்தில் விக்ரமோட ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு ஹேர் ஃபால்லாம் ஆகும்ல, லிட்ரலாக அந்த மாதிரி எனக்கு ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன நான் நோட்டீஸ் பண்ணதில் என்ன தெரிஞ்சதுன்னா, அலர்ஜினால தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். லைக் ஃபுட்டுனால இருக்கட்டும், நான் எடுத்த ட்ரீட்மெண்ட்ஸ்னால இருக்கட்டும், இருக்கலாம். ஆனால் மேபின்னு ரொம்ப அலையாத இடம் இல்லை, போகாத இடம் இல்லை. ஆனால் ஆக்சி ப்ளஸ் யூடியூப் மூலியமாக எனக்கு தெரிய வந்தது. இங்கே வந்தேன். ஓசோன் தெரப்பி அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது நான் எடுத்துக்க ஆரம்பித்ததுலேருந்து தேர்ட் செஷன்லேயே என்னோட அந்த நான் சொன்ன மாதிரி லிட்டரலாக எனக்கும் அந்த மாதிரி முடியெலாம் வந்து ஐப்ரோலாம் கொட்டிடுச்சு. யூ கேன் சீ நவ். ரொம்ப டார்க்காலாம் இருக்காது. இப்போ மறுபடியும் பரவாயில்ல, ரொம்ப நல்லது. 10 செஷன்லேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்யூர் ஆகிட்டேன். என்னோட பழைய அலர்ஜிஸ் இல்லை. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்த ரேஷஸ் எல்லாமே தேர்ட் சிட்டிங்ஸில் எனக்கு காணாமல் போயிடுச்சு. ஹேர் க்ரோத் 5th சிட்டிங்ஸ்லேருந்தே எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ரொம்பவே ஷாக் ஆகி டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் இது நார்மல் தானா? பிகாஸ் பாடியில் திடீர்னு இவ்வளோ ஒரு புது இம்யூன் வளர்றதுனால எதனா பிரச்சனை இருக்குமான்னு நான் கேட்டேன். இட் இஸ் டோட்டலி நார்மல்னு சொன்னார். 10 செஷன் எடுத்து ஆஃப்டர் 6 மந்த்ஸ் ஐ எம் குட், டூ குட் டு பி ட்ரூன்ற மாதிரி இருக்கேன் நான் ஆக்சுவலாக சொல்ல போனால். தேங்க்யூ ஃபார் அண்ட் தேங்க்ஸ் டு டாக்டர் சிவி. எனக்கு உண்மையாக சொல்ல போனால் இவர் கிடைச்சது. அண்ட் தேங்க்ஸ் டு டாக்டர் சிபி. எனக்கு அவர் கிடைச்சதே நான் ரொம்ப ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். உங்களுக்கும் எதனாவது ஸ்கின் அலர்ஜிஸ் ரேஷஸ் அலர்ஜிஸில் ஏதாவது கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆக்சி ப்ளஸ் வாங்க. நிம்மதியாக தான் வீட்டுக்கு போவீங்க. நம்பி வாங்க.